வேடச்சந்தூர் அருகே பிரபல அரிசி நிறுவனத்தின் பெயரில் போலியாக விற்பனை செய்த 16 டன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமித் ஏசுராஜா. வணக்கம் சுமித் ஏசுராஜா. தற்போது இந்த போலி விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் சிதம்பரசாமி. இவர் அரிசி நிறுவனம் தனியா நடத்திட்டு வர்றாரு. இவர் தன்னுடைய அரிசி நிறுவனத்தின் பேர்ல போலியாக சாக்கு பைகளை சிலர் தயாரிச்சு மோசடியில் ஈடுபட்டு வருவதாக திண்டுக்கல் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப்பிரிவு போலீசார்ட்ட புகார் அளிக்கிறாரு. அதன் பேர்ல போலீஸ் அதிகாரிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பல்வேறு கடைகளை சோதனை நடத்தினாங்க. அப்போது வேடசந்தூர் பக்கத்துல இருக்க தென்னம்பட்டியில ஒரு அரிசி கடையில 26 கிலோ கொண்ட ஒரு பையில சாக்கு மூட்டையில 545 சாக்கு மூட்டையிலையும், முள்ளிப்பாடி ஆரோக்கியசாமி நகர்ல இருக்க ஒரு கடையில 72 மூட்டையிலும் அந்த அரிசி நிறுவனத்தின் பெயரில் போலியாக அரிசி பதுக்கி வச்சு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து போலீசார் 2 கடையிலும் இருந்த மொத்தமா 617 மூட்டையில இருந்த 16 டன் அரிசியை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மேலும் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியோட மதிப்பு 7,74,000 ரூபாய் என்று போலீசார் தரப்புல தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து அந்த உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேர்ல 2 கடைக்காரர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுமித் ஏசுராஜா.